ஹே காய்ஸ், வெல்கம் டு டீபங்க் வித் விஜே. கரெக்டாக 2 வாரம் ஆயிடுச்சு லாஸ்ட்டு அக்வாரியம் அப்டேட் கொடுத்து. 2 வாரம் கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் ரொட்டேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் தண்ணிலாம் எதுவும் மாற்றலை, எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. ஒன்லி அந்த வெக்கேஷன் டேப்லெட் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதில் இருக்கிற சில கிருமிகள்லாம் அதுக்குள்ளே ஒரு ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு தண்ணி வச்சுருந்தாலே அதில் ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா அது ஆல்ரெடி யூஸ் பண்ண டேங்க் தான். ஸோ அதுலேயே ஆல்ரெடி ஏதாவது இருக்கும், அது திருப்பி அதுலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எதுவும் நான் புதுசாக ஆட் பண்ணல. இன்றைக்கி நான் போய் மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்து போட போகிறேன். இன்றைக்கி போகிற கடை என்னென்னா, வெளியிலலாம் எங்கேயும் போகல, பட் ஆனால் இங்கேயே காரைக்குடியிலேயே மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒர்க்கு கடை ஓப்பன் பண்ணாங்க அந்த காரைக்குடியில், அக்வேரியம்னு சொல்லி. அவர் யாரோ ஒரு டாக்டரா, அவரோட சில பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து பிரிஞ்சு இன்னொரு கடை ஓப்பன் பண்ணாங்களாம். அதுதான் 2வது கடையாம். ஸோ அந்த கடைக்கு தான் போக போகிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய அக்வேரியமோட அப்டேட் மட்டும் காமிச்சிடுறேன். இவ்வளோ தூரம் தண்ணி இறங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இன்ச்சுக்கு, இங்கேருந்து இங்கே கரெக்டாக 2 இன்ச்சுக்கிட்ட தண்ணி இறங்கிருச்சு. நான் எதுவும் ஆட் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்குது. அதில் போட்ட அந்த டேப்லெட்லாம் ஃபுல்லாக டீக்கி ஆகி உள்ளே கிடக்குது. இப்போ டேங்க்கில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும், அப்போ தான் அந்த பம்ப் வந்து இழுக்கும். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி மறந்துக்கிறேன். ஓகே, இனஃப் டு ஸ்டார்ட் தி மோட்டர். பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதும். ஓகே, நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 மணி இருக்கும். வெயில் தான் இருந்தாலும் போவோம். பாரு பாரு ஏதாவது பாரு. இது தனியாக அதை தனியாக பேக் பண்ணி தரீங்களா? ரெண்டு பேர் பண்ணுறேன். லாஸ்ட் டியூஸ்டே இல்லை, லாஸ்ட் வீக் வரும்போது வந்துரும்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இந்த வீக் 1 வீக் கழிச்சு போவோம் அப்படின்னு. கோல்டா? அது ஒரு கோய் ஃபிஷ்ஷா? அது வச்சுருக்கீங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு நம்ம இந்த பாண்டு மாதிரி அந்த கிணத்து பக்கத்தில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்.
दो हज़ार का है वो। அக்கா இதில் வந்து நமக்கு அரோவானால ஏதாவது வெரைட்டிஸாக இருக்குதா? பார்த்தேன். மெயினாக அந்த ப்ளூ கலர் எடுத்துருங்க. அது ஃபீமேலா? ஆ ஆ அது சொல்கிறேன். அது இந்த கீழே இருக்குல்ல அது மேல் எடுத்துறவா? இதுவா? சரி அது ஒன்று எடுத்துருங்க. அந்த ப்ளூவில் ரெண்டுமே ஃபீமேலா? என்னது அது? இந்த ப்ளூ மாதிரி இருக்குது. இது என்னது ஆச்சு? எது சொன்னாச்சு இதில்? இந்த இதுதான் சொன்னது. இது இந்த ரக்கெட்டு பின்னாடி ஏன் ப்ளூ கூட நல்லா தான் இருக்குது. இந்த ப்ளூ சரி அது வந்து தந்துடுங்க. அது அப்படின்னா 3 பேராக கொடுத்துருங்க. இது எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது? வயிறு பெருசாக இருக்கும். 3 பேராக வேணுமா? அந்த ப்ளூவும் வேணுமா? இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? 2 ஃபீமேல் ஒரு மேல். 2 ஃபீமேல் ஒரு மேலா? ஓகே. இல்லை இது எடுக்கலையோ? இந்த எல்லோ அந்த எல்லோ ப்ளூ ஒன்று அது ப்ளூ. இது ரெண்டுமே போட்டுருங்க ப்ளூ. கீழே போட்டா ரெட்டு ஆரஞ்செல்லாம் வரும்ல? அது வந்துச்சு. அதை கொடுத்துட்டோம். இந்த இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறா, நாளைக்கு வருது. ஆனால் என்னென்ன வருதுன்னு தெரியல. விசிட்டிங் கார்டு வச்சிருக்கீங்களா? ஃபோன் பண்ணிட்டு வாங்க. என்கிட்ட இல்லை, விசிட்டிங் கார்டு கொடுத்துருங்க. சரி. இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும். எதில் சொன்னீங்க? 3 பேர் எடுத்துருக்கேன். வேறு குறிக்கிது தான். இந்த புல்லுலாம் இல்லையா உங்கள்கிட்ட? மண்ணு பேக் பண்ணி எடுத்து தெரியலடி. मोटा फिश पैरेट गोल्ड फिश இந்த ஆரஞ்சு ரெட்டு கப்பி இதெல்லாம் வந்துச்சுன்னா தெரிய வைங்க. ரெட்டு மட்டும் வந்துச்சு, வந்து ஒரு நாள்ல காலி ஆயிடுச்சு. கிளைமேட்டுக்கு தான் பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க பேக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஏதாவது வெயில் எங்கே பாட்டி சொதப்பி விட்டாங்கன்னா போச்சு. ஒவ்வொரு நாள் 8 மணி 9 மணிக்கெலாம் வந்துருக்கு. ஒரு நாள் 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு அப்படின்றப்ப லாரியில் அவங்ககிட்ட கிணக்கிடன்னு போட்டு தூக்கி போட்டுறாங்க. கிடச்சி நாங்கள் வாங்கிட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா நாங்கள் கரெக்டாக பேக் பண்ணோம் சார். பார்த்து எனக்கு ப்ராப்ளம்
இதுதான் மேக்ஸிமம் சைஸா இல்லை பெருசாகுமா? முதல்ல மாதிரி ரொம்ப பெருசா, அப்புறமா கொண்ட குளத்துல விட்டு வருவாங்களே. சாப்பாடு சிக்கன் மட்டன் போட்டாலும் சாப்பிடலாம். நீங்கள் என்ன ஃபீல் கொடுத்து பழகுறீங்களோ அதை பொறுத்து சைஸ் செய்யலாம். ட்ரை மெட்டான்ஸ்லேயே ட்ரை போட்டே கொடுத்துருக்கேன், அதனால சைஸ் செய்யலாம். லைஃப் பீஸ் நானே இப்போ லைஃப் பீஸ் போட ஆரம்பிச்சோன்னா சைஸ் செய்யறது. இது என்ன செடி? அந்த நீட்டி நீட்டி இது கவம்பாலே இது டைப்பு. கவம்பாவா? இங்கே ஒரு கடை இருக்கிறதே நமக்கு தெரியாது. சரி நம்ம எடுத்து போடுவோமே. சரி சும்மா இருக்காங்க. இதானே வேறு எது வேணுமா? வேறு இதுவும் இல்லை இப்போதைக்கு. இது எவ்வளவு? 350. ஜாஸ்தியாக நல்லா இருக்கு. உங்களுக்கு பெரிய டேங்கர் வாங்கலாம். பூலா நம்ம பூலாங்கள் போட்டுருக்கீங்கல்ல, இது எப்படி சும்மா போட்டுருக்கீங்க? தண்ணி ஏதாச்சும் அதெல்லாம் எவாப்ரேட் ஆக மாட்டேன் சும்மா தான் ட்ரை ஆகாம இருக்க கொஞ்சம் கேரட்லாம் கட்டாமல் இருக்குது. வெயிலா? காலைல கொஞ்ச நேரம் கட்டிட்டேன். ஆல்ரெடி குளிக்கும் போது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ள ஸ்பேஸ் பத்தாதுல்ல, அதனால ஸ்ப்ரே பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வளர்க்க பிஞ்சஸ் அதுவே ரொம்ப வெயிட்டாங்கன்னா அவங்களே ஆமாம் பிஞ்சஸ் போய் வெயிட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம இன்டோர் சீடி கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு குட்டி மரம் மாதிரி பார்த்தோம்ல அவங்கள்ட்ட, அது பேர் என்ன? அந்த போன்சாய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப வளராதுன்னு. அது வாங்கிட்டு வரணும் அப்புறமா வச்சுக்கிறது. ஓகே, ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. காமிக்கிட்டா? இப்படி தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் வச்சு வந்து அவளோட செடியெல்லாம் எங்கிட்ட இருக்கிற செடியெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த பிளான்ட். இந்த பிளான்ட்லாம் நான் முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ திருப்பி வாங்கியிருக்கேன் லைவ் பிளான்ட்ஸ். அப்புறம் இது வந்து டெட்ராபிட்ஸ். இந்த சாப்பாடு தான் நான் எப்பயுமே போடுவேன் என்னோடய மீன்களுக்கு முன்னாடி. ஸோ அதே இதில் சின்ன டப்பா வாங்கியிருக்கேன். இது வந்து என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? இது வந்து கரும்பு ஜூஸ் சில்லுன்னு இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த இருக்குது மீன் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இவங்கள்ட்ட தனியாக தான் வாங்கினேன். இது வந்து இன்னொரு செடி. இந்த செடி பேர் என்னமோ சொன்னாங்களே, இது நான் கீழே பேர் போடுறேன் இதோட, இந்த செடியோட பேர். இது வந்து ஆன்டி குளோரின். இது வந்து குளோரின் ரிமூவ் பண்ணுற ஸ்டஃப். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் போடுவாங்க. நம்ம டேங்க்கு ஒரு 4-5 சொட்டு போட்டால் போதும். இன்னொன்று நம்மளோட வந்து டெட்ராபிட் சாப்பாடு. அப்புறம் நம்மளோட மீனுன்னு பார்த்தோம்னா நான் வந்து 2 மீன் வாங்கியிருக்கேன், 2 வகைரா. ஒன்று வந்து கப்பீஸ், இன்னொன்று வந்து டெட்ராஸ். இங்கே வந்து நான் நினச்ச டெட்ராலாம் கிடைக்கல. இப்போ நான் அதை கொண்ட போடணும் டேங்க்கில். அப்புறம் இன்னொன்று வந்து கப்பீஸ்.
கப்பீஸ்னாலும் அது வந்து நம்மளோட நார்மல் கப்பீஸ் கிடையாது, இது வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து டேங்க்கில் போட்டதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு மாறும்ல கலரு, நல்லா ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக இருக்கும் இதோட கலர்ஸ்லாம். ஸோ அந்த கலரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளோ உயிரோடு இருக்குன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அதனால தான் இந்த கப்பீஸு இந்த சர்வே டேட்டரெல்லாம் வாங்கினோம். மித்ததெல்லாம் போட்டோம்னா உடனே தாங்காது புது டேங்க்கெல்லாம். பார்ப்போம். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஸ்கேல் மாதிரியாக இருக்குல்ல, அடிப்பட்டது அடையாக பிடிச்சின்னு சொல்லுவாங்க, கரை பிடிச்சிருக்கிறதுல இந்த கரையெல்லாம் இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். இதுதான் எடுக்கிறேன், சும்மா தான் யூஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு கிரே ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மேலே இருந்ததெல்லாம் ஃபஸ்ட்டே இருந்தது, கீழே இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் துடைக்க போயிடும். இப்போ நான் திருப்பி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றியாச்சு ஓரளவுக்கு. இப்போ நான் திருப்பி பம்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, சின்ன பம்பில் நல்லா தண்ணி ஊற்றணும். பம்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி இழுக்கும், இனிமே லக்கை மாட்டிடுவோம். தண்ணி ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆன்டி குளோரினை கொஞ்சம் போட்டுருவோமா? ஆன்டி குளோரின் போட போகிறேன். நம்ம டேங்க்கு ஒரு 3-4 ட்ராப் போட்டால் போதும். 1 2 3 4 இன்னொன்று போட்டுருவோமா? போதும், போட்டாச்சு. அடுத்தது நம்மளோட இந்த டெட்ராஸ். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு இதில் போட்டுருவோம். தண்ணியில் கொஞ்சம் நேரம் மிதக்கட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடுத்தது நம்மளோட கப்பீஸையும் போட்டுருவோம். இந்த 2 செடி இருக்குது. இந்த 2 செடியை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போடலாமா இல்லை அப்படியே போடலாமான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. பிரிச்சே போட்டுருவோம். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட போகிறோம். அடுத்தது கப்பீஸ். பார்க்குது. பாருங்கப்பா, செடி மறைச்சிருக்குமே. அவளோட பழைய டேங்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செடி வச்சிருச்சு. ஒரு செடி எங்கிட்ட வை. செடியை க்ளீன் பண்ணிட்டு. ஓ, அந்த ப்ளூ நல்லா தெரியுது. எத்தனை மீன் வாங்குனீங்கப்பா? 10 மீன். 10? ஆமாம், இது ஒரு 6 மீன், அது ஒரு 4 மீன். ஓ, இது 6ல. சாப்பாடு என்ன கேக் வாங்கினேன் இல்லை இந்த தூள் வாங்கினேன்? தூள் தான். ஐயோ, ஒரு மீன் கூட தெரியலை. இதுக்கு மூடி எங்கேப்பா? பள்ளி தெரியுது, பிடிச்சி தருவோம். வராது. அங்கெல்லாம் தெரியுது, மேலாம் இருக்குன்னு தெரிஞ்சால் வரும்.
அங்கேயே தெரியுது பண்ணி. ரேட்டு பத்தாதோ? போதும் அதுகளுக்கு. மேலே தெரியுதுல்ல தாவிராம. ஓ நான் நிற்கிறனால சாப்பாடு போடுவேன்னு தெரியுதோ. இதாக இருக்குது டெட்ரா பிட்ஸ். இப்படி தான் இருக்கும் இது. தெரியுதா? வெளிச்சம் தெரியல, லைட்டு போடுறேன். தெரியுது. இப்போ இதை எடுத்து நான் ஓட போகிறேன். அது ஊறினதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அடிச்சுக்கிட்டு. இங்கே அதுங்களுக்கு மேலே போ, மேலே வா. கல் கலரில் இருக்குதுங்க சாப்பாடு போது கீழே. அதுவும் கப்பி தான் வாங்கி பிடுங்கி தின்னுங்க. எறும்பு வேறு வரும். அதுக்கு ஒரு பாலித்தீன் பேக் போட்டு கட்டி விடுவோம். இது வந்து கீழே வச்சுட்டா, ஏன்னா இது வந்து மேலே நீட்டிக்கிட்டு வரும். கொஞ்சம் கீழே வைக்கிறோம். எப்படி சுற்றி சுற்றி வச்சுட்டு. ஏன்னா இதுக்கு மேலே வச்சா தண்ணி இடிக்கும். மொத்தமாக மேலே அது எடுக்கணுமே ஃபஸ்ட்டு. இன்னும் கிடக்கு. இந்த இலையில வந்தது போல. இன்னும் வக்கீலங்க சாப்பாடு நீங்கள் அதுதான் பிச்சது நீ இப்போ சாப்பாடா? மேலே அவ்வளோதானே இப்போதைக்கு. ஓகே வண்டியில் வச்சுட்டியா? ஏன்னா கே சொல்லுங்கள். எப்படி வரணும்? இதெல்லாம் இப்படி போச்சு பார்த்தியா? நிற்க வைக்கணும்னு நினச்சது கட்டி அப்படியே இருக்கட்டுமா? வச்சு பாரு, ஏன்னா கட்டி